வணக்கம். நான் தான் உங்கள் அகரியாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி அப்படி வெளியில் போனாங்க. ஒரு மாலை நேரம் வெளியில் போயிட்டு பழக்கடைக்கு போனாங்க. பழம் விசாரித்தாங்க. ஒரு கடையில் மாதுளை பழம் விசாரித்தாங்க. கிலோ எவ்வளோனாங்க? 160 ரூபான்னு சொன்னோம். ஐயோ, நீங்கள் அவ்வளோ அதிகம், அவ்வளோலாம் முடியாது, குறைச்சி கொடுங்க. இல்லைம்மா, நான் கொஞ்சம் தான் லாபம் வச்சுருக்கேன், லாபம் அதிகமாக இல்லை அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. இல்லை, 120 ரூபாய்க்கு கொடுக்குறதா கொடு, இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கே மூவ் பண்ணாங்க. உடனே சரியாக அவர் ரொம்ப வியாபாரம் ஒன்றும் நடக்கலை. சரி, அப்படியே ஆகணுமேன்ட்டு உடனே என்ன பண்ணார், சரி வாங்க வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு சொல்லி 120 கிலோ போட்டு 120 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவங்க அனுப்பிட்டார். அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெருமிதம். ஆமாம், குறைச்சி வாங்கிட்டோம், விலையை குறைச்சி வாங்கிட்டோம் அப்படின்ட்டு போனாங்க. கணவர் வந்து கூட இருந்தார். அவர் வந்து ஏன் இவ்வளோ குறைச்சி அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு தெரியாது, குறைச்சி தான் வாங்கணும் அப்படின்னா. அப்புறம் உடனே அப்படியே போனாங்க. ஒரு இளநீ கடையில் போய் இளநியை கேட்டாங்க. இளநீ வந்து 25 ரூபா சொன்னார். மாமா, அடக்கலையே 60 ரூபா ஆகுது, ஒரு 5 ரூபா வச்சு தான் வைக்கிறேன், அது வெட்டுறது கூலி, அது கூலி தான் எனக்கு கிடைக்கும், அதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொன்னார். எல்லாம் கிடையாது, நான் வந்து 20 ரூபா கொடுத்து நான் வாங்குகிறேன், 2 இளநீ வாங்குவேன் அப்படின்னாரு. சரி, அவரும் வியாபாரம் ஆகலை. உடனே அவர் கொடுத்தாரு, 20 ரூபாய்க்கே கொடுத்துட்டாரு. இவங்க இளநீ வாங்கி சாப்பிட்டுட்டு போனாங்க. கணவர் கேட்டார், ஏம்மா இது வந்து ரொம்ப அவங்களே சாதாரணமான வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 500 ரூபா கிடைக்கிறதே பெரிய விஷயம், நாள் பூரா நின்றுன்னு வந்தால் அவங்ககிட்ட போய் இப்படி பேரம் பேசுகிறியே அப்படின்னாங்க. கேட்டார் அவர். அவங்க அதெல்லாம் இல்லை, அவர் பேரம் அதெல்லாம் கொடுக்கலாம், குறைச்சி வாங்கணும், அதான் நமக்கு இது பெருமை அப்படின்ட்டு ரொம்ப கௌரவமாக சொல்லிட்டு அந்த அம்மா போனாங்க. சரிட்டு அதுக்குள்ளே மாலை நேரம் முடிஞ்சுது, இரவு நேரம் வந்துடுது. உடனே சரி வந்தோம், வீட்டுக்கு போய் டிஃபன் செய்கிறதுக்கு பதிலாக இங்கே சாப்பிட்டு போகலாமேன்ட்டு ஒரு ஹோட்டல், நல்ல ஒரு ஸ்டார், ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனாங்க. போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. சும்மா கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. பில்லு கேட்டாங்க. பில்லு 1200 வந்தது. 1200 வந்தது. உடனே அவர் வீட்டுக்காரரு இது பண்ணி, சரி ஒரு 800 ரூபாய்க்கு கொடுங்க, 800 ரூபா குறைச்சி போடுங்க பில்லை அப்படின்னு சொன்னார் அவர். இந்த அம்மா, வீட்டுக்காரம்மா நெளியுது, ஐயோ என்ன இப்படி இது பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாருன்ட்டு அப்படியே இது பண்ணுறாங்க. அதெல்லாம் குறைக்க மாட்டாங்க, கொடுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. அவர் இல்லை குறைப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சர்வரை, சார் அதெல்லாம் என்ன சார், இது காய்கறி கிடையாது, இங்கே வந்து பேரம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப இதாகி போயிடுது, அவமானமாகிடுது. உடனே டக்குன்னு அவங்க பாக்கெட்டில் இருந்த கையில் இருந்த பஸ்லேருந்து 1200 கொடுத்து, அவங்க பில்லை எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்து கணவன்கிட்ட கோச்சிக்கிறாங்க, என்ன நீங்கள் ஹோட்டல்லாம் போய் பேரம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அம்மா, இப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உண்மையான விலை 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா தான் இருக்கும். நாம் 1200 கொடுத்துட்டு வரோம், 4 மடங்கு காசை கொடுத்துட்டு வரோம். அதுவே அந்த காய்கறி கடை, இது பழக்கடைக்காரரு, இளநீ கடைக்காரரு ரொம்ப ஏழ்மையானவங்க, அவங்க வியாபாரம் பண்ணாலே 500 ரூபா தான் ஒரு நாளைக்கு கிடைக்கும். அவ்வளோ இதாக குறைச்சி விற்கிறாங்க, பிளாட்ஃபார்மில் வச்சு விற்கிறாங்க. அவங்களுக்கு கிட்ட நீ போய் பேரம் பேசுகிற, இவங்ககிட்ட பேரம் பேசாமல் கொடுக்குற, 4 பங்கு விலையை கொடுக்குற, அங்கே அவர் சொன்ன விலையில் ஒரு 4 பங்கு நீங்கள் குறைக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு, இதை நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் அந்தமாரி பண்ணேன். எனக்கு இந்த 1200 கொடுக்குறதுல எனக்கு இது இல்லை, வேறு எதுவும் வழியில் கொடுத்து தான் ஆகணும். அதனால் இருந்தாலும் ஒரு ஏழைகள்கிட்ட நாம் வியாபாரத்தில் ரொம்ப கராராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன்னு சொன்னார். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து மிகவும் நலிந்தவர்கள், ஏழைகள், தினக்கூலிகள், இவங்ககிட்டலாம் நம்முடைய பார்கெனிங் இதை பண்ணக்கூடாது. பெரிய முதலாளிகள்கிட்ட போய் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கேயும் அவங்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணுன்றதான் அந்த கதையில் இருக்கும். நன்றி, வணக்கம்.